சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஹை சப்ளை லோ. கோல்டு மட்டும் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக கோல்டு அண்ட் சில்வர் சேர்த்து கூட வச்சுக்கலாம். இந்த காம்பவுண்டிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி அபவுட் ஈக்விட்டி, ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இஎம்ஐ ப்ளஸ் பேசிக் நீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சைடே அவங்களால வர முடியாமல் போயிடும். கிரெடிட் கார்டை வந்து நிறைய பேர் டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கோல் ஓரியன்ட் ஸ்கீம்ஸே கொண்டு வந்துருக்கு. அந்த காசு எந்த கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சார், இப்போ இந்த சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்னு நம்ம கேட்குறப்பயே நம்ம ஆக்சுவலி வீட்லேயுமே வந்து அம்மாமார்களும் சரி இல்லை அப்பாவும் சரி அழகாக வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே தாண்டி ஒரு ஃபினான்ஷியல் கோலோ இல்லை ப்ராப்பராக நம்ம எதை நோக்கி போகிறோம், இப்போ ஒரு 5 இயர்ஸில் இதுதான் நம்மளோட கோல் ஃபினான்ஷியலி வைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா முன்ன வந்து இந்தியாவில் வந்து சேவிங்ஸ் கல்ச்சர் நல்லாவே இருக்குது, பட் இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சராக மாறலை. ஓகே. ஏன்னா எல்லாருமே வந்து சேவ் பண்ணுவாங்க. ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்ஸு, எல்ஐசி, அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு அது மாதிரி வச்சுருப்பாங்க, பிபிஎஃப் அது மாதிரி. ஓகே. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு அந்த சேவிங்ஸ் கல்ச்சர் இருக்குது. பட் இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தேங்க்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மாறி இருக்கு, முதலீடாக மாறி இருக்கு. முதலீடாக மாறினால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வெல்த் கிரியேஷனை பார்க்கலாம். எல்லாருமே எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 25,500 crore இஸ் தி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் புக் சைஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த ஈக்விட்டி கல்ச்சர் வந்து வந்து லாஸ்ட் 5 to 7 இயர்ஸாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஆம்ஃபி ஆன் மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹே கேம்பனும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா உங்களுடைய அத்வாவசிய தேவைக்கு போக, ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அவங்களோட வந்து ஈவன் ஆஃப்டர் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தே வில் கெட் அ பென்ஷன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 80% ப்ரைவேட் செக்டரில் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் செக்டரில் கம்மி, வெதர் சென்ட்ரலாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட்டாக இருக்கட்டும். அதனால் வந்து உங்களுடைய லைஃப்க்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும். வெதர் உங்களுடைய எஜுகேஷன் கோல்ஸ் ஃபார் த கிட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிட்டியாக இருக்கட்டும். முன்னெல்லாம் 70 years தான் பெரியவங்க இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் 80, மோர் தென் 90 we are seeing many சென்டினரி பீப்புள் ஆல்சோ, இல்லையா? கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆமாம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் வந்து உங்களுடைய ஒர்க்கிங் லைஃபோட ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் யுவர் லைஃபும், அதாவது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப எஸ்ஐபி பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து ஒரு ஆவரேஜாக சேலரி வாங்குற பர்சன் கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு எஸ்ஐபியிலேருந்து தான், அதில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐபியில் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டான ரைட் ஒரு டைம் ஆஃப் ஹாரிசான் வந்து என்னவா இருக்குது சார் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். எஸ்ஐபி என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 5 yearsல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து யூனிட்ஸ் அலாக்கேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இந்த காம்பவுண்டிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 yearsக்கு அப்புறம் தான். ஓகே. ஏன்னா ஈக்விட்டி வந்து ஏறி இறங்கி இருக்கிற அசட் கிளாஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 1 year 2 yearல வந்து உங்களுடைய ப்ரைஸ், உங்களுடைய ஃபண்டுடைய வேல்யூ நெகட்டிவாக கூட இருக்கலாம். 5 yearsல பாசிட்டிவாக இருக்கலாம். 10 yearsல உங்களுடைய மினிமம் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட், இப்போ நம்ம ஜிடிபி வந்து நம்ம வந்து 6.5% க்ரோ ஆகிட்டு இருக்கோம். இன்ஃப்ளேஷன் ஒரு 4% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆனால் 10% ஈஸியாக வரும். ஓகே. இது நீங்கள் 15 years ப்ளஸ் ஆனீங்கன்னா உங்களுடைய காம்பவுண்டட் ரிட்டர்னே 15% மேலே போகும். இந்த காம்பவுண்டட் ரிட்டர்ன் 15%க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தெரியும். ஓகே. இதே நீங்கள் 20 years 30 yearsலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதே நீங்கள் ஒரு 5 yearsல எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மந்த்லி இயர்லி 1,20,000 பண்ணியிருப்பீங்களா? 5 yearsல 6 lakhs பண்ணியிருப்பீங்களா? ஓகே. அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 lakhs கிட்ட இருக்கலாம். இதே 10 yearsல பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 20 to 25 lakhs இருக்கலாம். காம்பவுண்டிங். 15 yearsல பார்த்தீங்கன்னா ஓகே இதே அமௌண்ட் வந்து உங்களுக்கு இட் வில் பிகம் சம்வேர் க்ளோஸ் டு 60 to 65 lakhs if it is yielding 15%. ஓகே ஓகே. இதே 20 years ஆகும்போது it can become 2 crore. அப்படியே டபுள் ஆகுறது. ஆமாம், it can become for example one of the flexi cap fund நான் ரீசெண்டாக கூட வீடியோ பண்ணியிருந்தேன். ஓகே. ஒருத்தங்க 30 years எஸ்ஐபி பண்ணியிருக்காங்க. 30 years எஸ்ஐபி ஆஃப் 10,000 rupees. ஓகே. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? சம்வேர் க்ளோஸ் டு
36 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. okay. க்ரோத் எவ்வளோ இருக்கும்? இனி கெஸ். மேபி டபுள் த அமௌண்ட். 22 crore. தட் மீன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஜஸ்ட் 2% ஆஃப் த கார்பஸ். ஓகே ஓகே ஓகே. யுவர் கார்பஸ் இஸ் 22 crore. ஓகே. ஏன்னா அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த குட் திங் என்னன்னா அப்போது அதனுடைய என்ஏவி வந்து 10.87 இருக்கு. ஓகே. இன்னைக்கு அதனுடைய என்ஏவி வந்து மோர் தேன் 2000. ஸோ நீங்கள் அன்றைக்கி வாங்கின யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எங்கேயோ இருக்கும். அதனால தான் எஸ்ஐபியை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு பொசிஷன் பண்ணணும்னு எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த முதல்ல வாங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த அது வந்து எங்கேயோ க்ரோ ஆயிருக்கும். இந்த ஃபண்டே நான் அனலைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 5 yearsல பார்த்தீங்கன்னா அவங்க 6 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த 6 lakhsனுடைய வேல்யூவே 15 crore ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் 25 years அவங்க இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மோர் தேன் க்ளோஸ் டு 30 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அதனுடைய ரிமைனிங் கார்பஸ் வந்து 6.2 crore. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபஸ்ட்டு 5 years அவங்க அக்குமுலேட் பண்ண யூனிட்ஸ்னுடைய காம்பஸ் பார்த்தீங்களா, ஓகே 6 lakhs எங்கே இருக்குது, 15 crore எங்கே இருக்குது. கண்டிப்பாக சார். இது வந்து என்ன டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், திஸ் இஸ் தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த எஸ்ஐபி பற்றி நம்ம நிறையவே பேசணும். அதே மாதிரி இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே இன்வெஸ்டர்ஸ்க்கு வரப்பே அந்த காம்பவுண்டிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்பவே வந்து ஒரு ஐ கேண்டி மாதிரி இருக்கும். பட் இப்படி இருந்தாலுமே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 years 20 yearsக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்க போகுதுன்னு. பட் இப்போன்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி பார்க்குறப்ப நம்ம ஓகே 15 years அப்புறம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து டக்குன்னு எஜுகேஷன் லோன் ஆகட்டும், இல்லை டக்குன்னு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுக்கு வந்து வேணும்னு ஆகட்டும், இல்லை இப்போ தான் பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒன்றே நம்ம வந்து எடுக்கணும்னு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 15 years போனால் அது க்ரோவே ஆகும். அது க்ரோ ஆக விடாமல் இப்போ எனக்கு ரிக்வயர்மெண்ட் வேணும்னு எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும் சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி அபவுட் ஈக்விட்டி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு டெட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் இன்வெஸ்ட் ஃபார் 1 week, இன்வெஸ்ட் ஃபார் 1 month, லிக்விட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், லோ டூரேஷன் ஃபண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ், ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட், இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே. ஷார்ட் டேர்முக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேட்டில் தேவை. ஓகே. உங்களுடைய மெயின் ஒரு இன்வெஸ்டருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, ப்ரைஸ் கம்மியாகக்கூடாதுன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை மாதிரி அசட்ஸில் வந்து டெட்டில் வந்து நிறைய போர்ஷன் இருக்கிற மாதிரி அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு டெட் பேப்பரில் இன்வெஸ்ட் பண்ணல, நீங்கள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், ட்ரெஷரி பில் சொல்லுவாங்க 1 year பேப்பராக இருக்கட்டும், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், கார்பரேட் கமர்ஷியல் பேப்பராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜர் வில் டூ ஆல் த ரிஸ்க் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன் இருக்கும், ப்ளஸ் மார்க் டு மார்க்கெட் வாலட்டாலிட்டி பெருசாக இருக்க. ஸோ தென் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து உங்களுக்கு டாக்ஸேஷனும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு வந்து நம்ம டெட் வந்து நம்ம ஒரு ப்ரிஃபரபிள் ஆப்ஷன். ஓரியன்டட் ஃபண்ட்ஸ் ஒரு டெட்டாக என்ன, இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாகிட்டே இருக்கிறதுனால டெட் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ், அசட் அலாகேஷன் ஃபண்ட்ஸ், அது மாதிரி மல்டி அசட் ஃபண்ட்ஸ். ஏன்னா ஒரே ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் டெட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், கோல்டு ஆர் சில்வர் இருக்கும், ஆர் ரெண்டுமே இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டியும் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று கோரலேஷனே இருக்காது. அதனால வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து ஒன்று ஏசி ஒன்று இறங்கினாலும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து யூ ஆர் கெட்டிங் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இன் அ சிங்கிள் ஃபண்ட். அது எல்லாத்துலேயுமே ஒரே ஃபண்டில் கிடைக்கும். பட் தட் வாஸ் சஜஸ்டட் ஃபார் சம்படி ஹூ இஸ் லுக்கிங் அட் 3 to 5 years ago. ஓகே சார். இப்போ நம்ம வீடியோஸ்லையுமே நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு இப்போ வந்து 30 years ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா, நான் வந்து என்னோட ஃபேமிலியுமே இருக்காங்க. இப்போ வந்து பசங்களோட எஜுகேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் நாட் சூன், பட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி என் பசங்களோட எஜுகேஷன்ஸ், அவங்களோட கல்யாணம்னு அந்த விஷயமும் இருக்குது. தென் என்னோட ஃபேமிலி, அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் நான் சேர்க்கணும், இன்னும் இந்த விஷயங்களும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஒரு 2-3 ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும், லாங் டேர்ம் கோல்ஸுமே ஒரு 2-3 லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். ஸோ அவரோட சேலரி ஒரு 40,000 நம்ம வச்சுப்போம் சார். அவங்க எந்த மாதிரி வந்து ஒரு அசட் அலோகேஷனும் சரி, எப்படி வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்வீங்க? ஒரு டிபெண்டிங் ஆன் இஸ் இன்கம், அவரால் முதல்ல எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். இந்த எவ்வளோ சேவ் பண்ண முடியுன்ற பர்சன்டேஜை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதில் எது வந்து
which he does not require for the next 20 years. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய கிட்ஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை அவருடைய ரிட்டையர்மெண்ட் அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கணும். எதெல்லாம் வந்து மீடியம் டேர்முக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குன்னா 2.5 இயர்ஸில் ஸ்கூல் சேர்க்க போகிறாங்க, ஒரு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பிளான் பண்ணலாம். ஓகே கம்மிங் பேக் டு தேர் பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸுடைய பிக்கஸ்ட் திங் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். வெதர் அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். பிகாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை. ஓகே நீங்கள் ஹோட்டலில் போய் ரூம் ரெண்ட்டை நெகோஷியேட் பண்ணலாம். In a big hospital, you cannot negotiate. Okay. Because that is a struggle between life and death. Okay. அதனால நீங்க ஒரு adequate health insurance எடுத்துக்கணும். அது என்ன ரேஞ்சில் மாதிரி சொல்ல முடியுமா சார்? பிகாஸ் இது நிறைய பேருக்கும் டவுட் இருக்கு. ஏன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் நம்ம லோவாக நம்ம போடாமல் எடுக்கவும் முடியாது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வேலிடேஷன் இருக்கா? இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஐடியலி அவங்க எப்படி சஜஸ்ட் பண்ணலாம்னா ஹேவ் அ ஃபேமிலி ஃப்ளோட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பெரியவங்கன்னா சீனியர்ஸ் எடுத்து அவங்க 2 பேருமே எடுத்துக்கலாம். ஓகே மினிமம் 10 lakhs இருக்கிறது பெட்டர். ஓகே ப்ளஸ் அந்த நோ கிளைம் போனஸ்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அதனுடைய கவரேஜ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஓகே ஓகே ப்ளஸ் அதையும் வந்து அவங்க ஃபேக்டர் இன் பண்ணிடலாம். செகண்ட் திங் வந்து அது இல்லாமல் ஒரு டாப் அப் பிளான் கூட எடுத்துக்கலாம். ஓகே டாப் அப் பிளான்னா எப்படி? டாப் அப் பிளான் எப்படின்னா இப்போ 10 lakhsக்கு வந்து பேஸ் கவர் எடுத்துக்கிறாங்க. டாப் அப் கவர் வந்து அந்த பேஸ் கவர் செலவு ஆயிடுச்சுன்னா தான் அந்த டாப் அப் கவரே ஆக்டிவேட் ஆகும். ஓகே ஸோ அதனுடைய ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இது பேஸ் கவர் ஆல்ரெடி இருக்கிறதுனால டிடக்டபிள்னு சொல்லிடுவாங்க. ஸோ தே கேன் ஹேவ் அ டிடக்டபிள் ஆஃப் 40 lakhs. ஸோ டோட்டலி 50 lakhs கவர் இருக்கும். ஆர் டிடக்டபிள் ஆஃப் 90 lakhs பியாண்ட் 10 lakhs. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அடிக்வேட் ப்ரொடெக்ஷனும் இருக்கும், ப்ரீமியமும் வந்து கம்மியாக இருக்கும், அடிக்வேட் கவரேஜும் இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே அதே மாதிரி நம்ம ஓவரால் அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அது கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி இருக்கா சார்? இப்போ ஈக்விட்டியில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் இருக்குமா? இது வந்து ஒரு பர்சனுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து தான். ஓகே ஒரு பர்சனுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி வருதுன்னா அவங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஃபேமிலியுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஓகே பட் பேசிக்லி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் இயர்ஸில் வந்து எந்தெந்த காசு உங்களுக்கு தேவை இல்லையோ விச் யூ டோன்ட் ரிக்வயர் ஃபார் நெக்ஸ்ட் 10 yearsன்றது ஈக்விட்டியில் இருக்கலாம். ஓகே அது வந்து கொஸ்டினே தெர் இஸ் நோ செகண்ட் தாட் பிகாஸ் இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கனாமி. ஓகே சார் எதெல்லாம் உங்களுக்கு வந்து மீடியம் டேர்ம் ஷார்ட் டேர்முக்கு வேணுமோ, அதாவது less than 1 yearsனா பியூர் டெட் ஃபண்ட், உங்களுக்கு 1 to 3 yearsனா அசட் அலோகேஷன் ஃபண்ட், ஓகே 3 to 5 yearsனா மல்டி அசெட்ஸ் ஆர் ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்ட், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 5 years மேலே இருந்ததுன்னா லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், மிட் அண்ட் ஸ்மால் கேப் 7 years ப்ளஸ் அலோகேஷன்லாம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கோல் ஓரியன்ட் ஸ்கீம்ஸே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட், ஆமாம் ரிட்டையர்மெண்ட் அது மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் தட் வில் கம் வித் லாக்கெட். ஸோ அது வந்து நீங்கள் வந்து அந்த காசு எந்த கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளியரான ஒரு பிளானுமே சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 1 yearனா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரியே போட்டு கொடுத்துட்டீங்க சார். ஸோ நம்ம பொதுவாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி கோல்டுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் கோல்டு நம்மளுக்கு இருக்குது, எஸ்டிபி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோல்டு ETF இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப எது வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? எஸ்டிபி வந்து ஒரு வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். அது இருந்தது லாஸ்ட் 1.5 yearsஸாக ஆர்பிஐ அது வந்து எதுவும் இஷ்யூ பண்ணலை. ஏன்னா அதில் வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு கேபிட்டல் கெயினும் நீங்கள் கட்ட தேவையில்லை 8 years இருந்தால். அண்ட் செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இந்த ப்ரைஸும் இருக்குது வித் த செக்யூரிட்டி ஆஃப் ஆர்பிஐ. ஓகே அப்படி இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் வாங்கும் போதே டெப்ரிசியேஷனோட வாங்குற ஒரே அசெட் அதுதான். ஏன்னா இந்த செய்கூறி சேலாமோட ப்ளஸ் நீங்கள் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக காசு வைக்கணும். அதுக்கு பேங்க்கில் போய் நீங்கள் வைக்கிறீங்கன்னா பேங்க் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்போ தான் நான் இதை வச்சுப்பேனுமா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆமாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு ETF ஆர் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ETF போது நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட்னா இட் வில் ட்ராக் தி மியூச்சுவல் ஃபண்ட் ஆன டெய்லி பேசிஸ். அதை வந்து நீங்கள் ஒரு 10% ஆஃப் யுவர் அலோகேஷன் கோல்டில் இருக்கலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டே இல்லை அப்படின்னும் போது. ஏன்னா கோல்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தால் மேபி நம்ம இப்படி வாங்கி வைக்கலாம். ஆமாம் இப்படி பண்ணியிருக்கலாம். பட் கோல்டு வந்து 10% அலோகேஷன் இருக்கிறது பெட்டர். ஒருத்தவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் 0% 10% இருக்கலாம். பட் இந்தியாவில் வந்து மோர் தென் 80% இருக்குது. ஓகே பெட்டர். ஏன்னா கோல்டு இஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆகிற மெட்டல் கிடையாது. அதனால் அதனுடைய ப்ரைஸ் வந்து பேஸ்ட் ஆன் உங்களுக்கு வந்து கரன்சியை பேஸ் பண்ணி தான் வரும்.
ஓகே. ஆனா இன்னுமே அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. என்ன ரீசனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரிஃப் பை ட்ரம்ப். எல்லாருமே வந்து டாலரைசேஷன் சொல்றாங்க. அவங்க கண்ட்ரியில் டாலர் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக கோல்டை வச்சிருக்காங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா பிகாஸ் ட்ரம்ப் பாலிசிஸ்னால கோல்டுனுடைய டாலருடைய மூவ்மெண்ட் எவ்வளோ ஷார்ட் டேர்மில் எவ்வளோ இம்பாக்ட் ஆகும் அப்படின்றது தெரியாதனால ஒரு அன்சர்டனிட்டினால எல்லா சென்ட்ரல் பேங்கை சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ மாதிரி யூரோப்பில் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், யூகே உடைய சென்ட்ரல் பேங்க், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் அவங்க கோல்டை வந்து வச்சிருக்காங்க. தே இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் யூஎஸ் டாலர் தே ஆர் இன்க்ரீசிங் த கோல்டு. வென்எவர் எல்லாருமே ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஆகும், அந்த ப்ரைஸ் மேலே போகும் இல்லையா. வாட் வி ஆர் கரண்ட்லி எக்ஸ்பீரியன்சிங். கோல்டு ஒரு அலோகேஷன் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முன்ன வந்து சில்வர் இல்லாமல் இருந்தது. லாஸ்ட் 2 இயர்ஸாக சில்வரும் வந்துடுச்சு. ஸோ ரதர் தென் நான் கோல்டு மட்டும் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக கோல்டு அண்ட் சில்வர் சேர்ந்து கூட வச்சுக்கலாம். கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. தட் இஸ் அ குட் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா சில்வருடைய யூசேஜ் பாருங்க, எல்லா சோலார் பேனல்ஸ்லேயும் வருது, எலக்ட்ரிக் கார்ஸ், செகண்ட் திங் செமிகண்டக்டர்ஸில் வருது, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கில் வருது, பேட்டரி யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஹை, சப்ளை லோ. ஸோ அதனால் நீங்கள் கோல்டு மட்டும் பார்க்காம கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்றது ஒரு கமாடிட்டிஸில் ஒரு அசட் அலோகேஷன் அப் டு 10% வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே சார். இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து நம்மளோட யூடியூபர்ஸே வந்து நிறைய மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோட சினாரியோ, இதுக்கு வந்து ஏதாவது வந்து அட்வைஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் சார். நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 21 year old. ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, எஜுகேஷன் லோன் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து 30K வந்து சேலரி வாங்குறாங்க. ஸோ வந்து அந்த 30K ஃபுல்லாகவே கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருக்காங்களே. ஸோ அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுமே எடுக்க தயாராக இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்துக்கோங்க. ஹவு மச் தே வாண்டட் டு கான்ட்ரிபியூட் டு த ஃபேமிலி, மீன்ஸ் டு த பேரண்ட்ஸ். அதை போக ரிமைனிங் அமௌண்ட்டில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஒரு 10 to 20% இல்லாமல் ரிமைனிங் அமௌண்ட் அவங்க ஃபுல்லாகவே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இஃப் தே ஆர் நியூ டு ஈக்விட்டினா ஃபர்ஸ்ட் தே கேன் டூ இட் இன் லார்ஜ் கேப், மந்த்லி எஸ்ஐபியாக போகலாம். தென் தே கேன் ஸ்லோலி மூவ் இன் டு ஃப்ளெக்ஸி கேப்னும் போது லார்ஜ் கேப்லேயும் இருக்கும், மிட் அண்ட் ஸ்மால்லையும் இருக்கும். மல்டி கேப்பில் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் ஸ்மால் கேப், மிட் கேப் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தீமேட்டிக் இன்வெஸ்ட் பண்ணலாம், செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராட் போர்ட்ஃபோலியோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஓவர்லாப்பிங் இல்லாத மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை வந்து அவங்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ஃபினான்ஷியல் பிளானரையோ கன்சல்ட் பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலும் தெரியணும். ஏன்னா இப்போது இனிஷியலி அவங்க சொல்லுவாங்க, பட் ஆனால் நீங்கள் யங் ஏஜில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வில் ஸ்பெண்ட் மோர் ஆன் ரெக்ரியேஷன், மூவிஸ், ட்ராவல், கேட்ஜெட்ஸ் அப்படிலாம் இருக்கனால அவங்க நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு அப்ராப்ரியேட் ஃபண்ட்ஸும் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு அப்ராப்ரியேட் ஃபண்ட்ஸும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது. So he or she can retire early also. If they build the corpus in the கரெக்டான மேனரில் பண்ணாங்கன்னா இது பண்ணலாம், வித்தவுட் சாக்ரிஃபைசிங் தேர் ஷார்ட் ஆஃப் கோல்ஸ். rather than அந்த மணியை பேங்க் அக்கௌண்ட்டில் 2.25% வைக்கிறதுக்கு பதிலாக நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு பற்றி, அதாவது இவங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கி ஒரு பிளான் வச்சுருக்காங்க, அந்த ஸ்கோர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுக்காக. பட் அவங்க பேரண்ட்ஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ், செட்டே ஆகாது நம்மளுக்கு, இதை மட்டும் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு வரணும். வந்துடும்னா குட். ஏன்னா எதுக்காகனா கிரெடிட் கார்டை வந்து நிறைய பேர் டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஃபுல்லாகவே அதை ரீபே பண்ணிடுவேன். நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணணும் அதை ஃபுல்லாக ரீபே பண்ண. அப்படி பண்ணுறனால என்ன ஆகுது, எனக்கு வந்து 1 month ஃப்ரீ கிரெடிட் கிடைக்குது. செகண்ட் திங், என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அவங்க வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் ஹோம் லோன் அதாவது எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தங்க லோனே எடுக்கல, ஒருத்தங்க லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு இஸ் ஆல்சோ an unsecured லோன். அதை கரெக்டாக ரீபே பண்ணாங்கன்னா அவங்க கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் கிரெடிட் கார்டில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஏர்போர்ட் லான்ச்சஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் லான்ச்சஸ் இருக்குது, நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது, கேஷ்பேக் ஆன் பெட்ரோல் ஆர் யூட்டிலிட்டி அதெல்லாம் இருக்குது. நிறைய they can enjoy all the lifestyle things and lot of discounts இருக்கு. ஒன்லி திங் என்னன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அதை ரிவால்விங் கிரெடிட்ல போயிட்டாங்கன்னா அவங்க கிரெடிட் ஸ்கோரிங் ஃபிட் ஆகும். they will be paying very high interest 36% per annum. அது வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடே அவங்களுக்கு கூட்டிட்டு போகாது. அவங்க அந்த ஒரு விஷியஸ் சைக்கிள்லயே இருப்பாங்க. வந்த காசெல்லாம் இஎம்ஐக்கே போயிடும்.
ஸோ அப்படி ஆகாமல் அவங்க வந்து ஃபுல்லாக ரீபே பண்ணாங்கன்னா ஓகே கிரெடிட் கார்டு இஸ் குட். அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வர்ற வரலும் தே ஷுட் வெயிட். ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்னும் 1 இயரில் நாங்கள் வந்து வீடுக்கு பிளான் பண்ணுறோம், வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம். பட் அது இனிஷியல் அமௌண்ட்டே நாங்கள் இன்னும் சேர்த்து வைக்கல. ஸோ அதனால் அதோட இனிஷியல் அமௌண்ட்டுக்கு வந்து எதாவது நம்ம வந்து பண்ண முடியுமா சார்? மற்றது ஃபுல்லாகவே இஎம்ஐன்னு நாங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கோம். ஸோ இஸ் இட் அ ரைட் ஆப்ஷன்? இல்லைனா எப்போவுமே கேட்குறப்ப சொல்லுவாங்க லைக் டோட்டலாக தான் நம்ம வந்து இது பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இல்லை, நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜ்லேயே வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, விச் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். ஓகே. எதுக்காகன்னா மோஸ்ட் ஆஃப் த எங்கேஜில் நிறைய பேர் சேலரிட் தான் இருப்பாங்க. சேலரிட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சே லைக் somebody is working in IT company ஸ்டார்டிங்கில் சே லைக் தே ஆர் கெட்டிங் 1 lakh salary. ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு ஹோம் லோன் வந்து என்ன ஆகும்னா சில ஐடி கம்பெனிஸ்லாம் தே வில் கிவ் மோர் தேன் 60% ஆஃப் தேர் கிராஸ் இன்கம். ஓகே. அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இஎம்ஐலேயே அவங்களுக்கு இது போயிடும். இஎம்ஐ ப்ளஸ் பேசிக் நீட்ஸ், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் சைடே அவங்களால வர முடியாமல் போயிடும். ஓகே. ஸோ எப்போ நீங்கள் ஹோம் லோன் பண்ணணும்னா நீங்கள் உங்களால் ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. செகண்ட் வந்து இந்த இஎம்ஐ வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸும் இருக்கட்டும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஹோம் லோன் இஸ் அ லாங் டேர்ம் அசெட். ஓகே. அண்ட் ஹேவிங் ஒன் ஹோம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரிபடி. பட் அது எப்போ அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அசெட்ஸ் கிரியேட் ஆகிட்ட அப்புறம் மார்ஜின் பண்ணியே அவங்க ஃப்ரீயாக அந்த அசெட்ஸ்லேருந்தே கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து நெருக்கடியாக இருந்தாங்கன்னா எதனால்னா ஹோம் லோனில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டெடி கிடையாது, இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். நாளைக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னா உங்களோட இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும். இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு திருப்பியும் பட்ஜெட்டில் ப்ராப்ளம் வரும். அதர் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை வந்து டிஃபிகல்ட்டாக இல்லாமல் உங்களுடைய டோட்டல் இன்கமில் 25% லோனாக போச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு பேர்டனாக தெரியுமா? தெரியாது. பட் இஃப் இட் இஸ் கோயிங் மோர் தேன் 50%னா அது உங்களுக்கு பேர்டனாக இருக்கும். ஓகே. ப்ளஸ் மெனி பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் மோர் தேன் 2 years இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஜாப் விட்டு இன்னொரு ஜாப் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் டிலே ஆகும். நியூ ஆஃபீஸ் அவங்களுக்கு எப்படி நிறையலாம் இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஸோ அதனால் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் அவங்க வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 crore அவங்க ரீச் ஆகிட்டு அப்புறம் ஹோம் லோன் போனாங்கன்னா அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா, அது பேர்டனாகவே இருக்காது, அது ரொம்ப ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் தான் அவங்க, ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஃபாரினில் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கான லோன் வந்து எஜுகேஷன் லோன் போடுற மாதிரி நான் வச்சுருக்கேன். பட் என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எஜுகேஷன் லோன் கரெக்டாக தப்பா, இல்லைனா அது பண்ண போகிறோன்னா ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல முடியுமா, இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, அதான் எஜுகேஷன் லோன் யார் போவாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அந்த கார்பஸ் இல்லை, அந்த வெதர் அவங்களுடைய ஃபீஸை பே பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே இருக்கிற ஹாஸ்டல் அக்காமடேஷன் அதர் திங்ஸ் பண்ணுறதுக்கோ அவங்கக்கிட்ட இனஃப் சர்க்கிள்ஸ் இல்லை. அதனால் வந்து எஜுகேஷன் லோனில் ஒரே ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா மாரட்டோரியம் பீரியட் இருக்குது. ஓகே. நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டு அப்புறம் ரீபே பண்ணலாம். ஓகே ஓகே. பட் அந்த ப்ரீ இஎம்ஐ மட்டும் வரும், அது உங்கள் பேரண்ட்ஸ் பே பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். எஜுகேஷன் லோன் இப்போது வந்து அவங்க படிக்கிற அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் கிடச்சிருக்கு, அது வந்து ஒரு இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா தே கேன் டேக் இட். பட் பேஸ்ட் ஆன் தேர் அசெட்ஸ், பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி டு ரீபே. உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனையும் பார்த்துக்கோங்க, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன சப்போர்ட்ன்றதையும் பார்த்துக்கோங்க. உங்களால் அந்த பிஜி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட் டைமாக ஏதாவது பண்ண முடியுமா, இன்டர்ன்ஷிப்பாக ஏதாவது பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் ஹேவ் தட் பேலன்ஸாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். But if they can increase their free time after the course by engaging in any part-time activity which can also help them to reduce the loan and repay it on time. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிஎஃப் அமௌண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கிடையாது. பட் இருக்கிற டைமை நான் கொஞ்சம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரிட்டையர் இன்வெஸ்டர்ஸ் வந்துருவாங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து ஒரு பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருவோம். ஓகே. அது எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பக்கெட் ஸ்ட்ராட்டஜியை வந்து இது வந்து திஸ் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 10 years. செகண்ட் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி திஸ் இஸ் ஃபார் 3 years. தேர்ட் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி திஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களுடைய கரண்ட் கேஷ் ஃப்ளோ ரிக்வயர்மெண்ட், உங்களுக்கு 50,000 தேவையா 1 lakh தேவையா, அதுக்கேற்ற மாதிரி அதில் இருந்து உங்களுக்கு மந்த்லி வரா மாதிரி. ஓகே.
இந்த 1 lakh இப்போ உங்களுக்கு மந்த்லி இருக்கும். நெக்ஸ்ட் இயர் இட் கேன் பிகம் 1,05,000. நெக்ஸ்ட் இயர் இட் கேன் பிகம் 1,10,000 ஆர் 15,000. அப்படி இருக்கும்போது அடுத்த ஸ்ட்ராட்டஜி அதில் கிரியேட் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு விட்ராயல் வரா மாதிரி. அதை மாதிரி நம்ம பக்கெட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். செகண்ட் திங், மோஸ்ட் ஆஃப் த சீனியர் சிட்டிசன் வந்து ட்ராவல் பண்ணணும் வித்தின் இந்தியா, அவுட் சைட் இந்தியா. அதுக்கு வந்து வி வில் கிரியேட் அ கோல். ஓகே, இஃப் இட் எவ்ரிதிங் கரெக்டான ஒரு அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எல்லா கோல்ஸும் மீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அவங்க ஜாப் வந்து ரொம்ப அன்சைட்டனாக இருக்குது. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் வரும், திடீர்னு வந்து வரவே வராது அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு அந்த வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அது எப்படி நான் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இர்ரெகுலர் கேஷ் ஃப்ளோவா, மந்த்லிக்கு சேலரி? ஆமாம், டெஃபினட்டாக அப்படின்னு மாதிரி இல்லாமல் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கறனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இர்ரெகுலர். ஸோ அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா எஸ்ஐபி வந்து அந்தந்த டேட்டில் அது டெபிட் ஆகிடும். ஓகே, எப்போல்லாம் அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வருதோ அந்த கேஷ் ஃப்ளோவை அந்த டேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ கார்பஸ் ரீச் பண்ணணும், இன்றைக்கி எங்கே இருக்காங்க, எவ்வளோ தூரம் டைம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அதில் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அது மாதிரி கன்சல்டன்ட் இருக்கணும், கண்டின்ஜென்சி ஒன்று கிரியேட் பண்ணலாம். கண்டின்ஜென்சின்னா என்னென்னா, இப்போ அவங்களுடைய கன்சல்டன்ட் இன்கமில் 6 months அதுக்கு ஒரு பஃபராக, ஓகே, சப்போஸ் அந்த மந்த் வரலன்னா அந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட்லேருந்து வரும். ஓ, எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி, அது எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி 6 monthsக்கு அதை ஒன்று பேக்கப் காக்கலாம். ஓகே, ஒன்று வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒன்லி ஃபார் தேர் வெல்த் கிரியேஷன். அது எப்போல்லாம் அவங்களால முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து அந்த இதில் பண்ணலாம். அட்ஹாக் பேசிஸில் கூட பண்ணலாம். பட் அவங்க வந்து கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்டாக கூட பண்ணுவோம். பிகாஸ் சம்டைம்ஸ் த கன்சல்டன்ட் இன்கம் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ்ன்றனால அது வந்து ஹையர் அலோகேஷன் கூட கொடுக்கலாம். அதை மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா கூட எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, மீடியம் டேர்ம் கோலில் மீடியம் திங்லேருந்து எடுத்துக்கலாம். லாங் டேர்மை மட்டும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது பாட்டு காம்பவுண்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேஷன் கிரியேட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்குமே அழகாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்பவே அழகாக வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லி காமிச்சிங்க. அதேமாதிரி பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆடியன்ஸுமே உங்களுக்கு வேறு இது மாதிரி நாங்கள் சொன்ன சுச்சுவேஷன் தாண்டி வேறு ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இன்டர்வியூஸ். தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.